இந்த சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம். பிரியாணி இந்திய உணவு இல்லையாம். அப்போ வேறு எந்த நாட்டு உணவுன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிற்கென்று ஒரு சிறப்பான உணவு வகை உண்டு. சில உணவுகள் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு பெற்றிருக்கும். வேறு சில உணவுகள் உலக நாடுகள் அனைத்திலும் மிக பிரார்த்தி பெற்றிருக்கும். எப்படி இந்தியாவில் பல மசாலா சார்ந்த உணவுகள் பலகாரங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளதோ அதே போன்று உலக நாடுகளிலும் பல வகையான உணவுகள் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் உள்ளது. சில நாட்டு உணவுகள் நாம் நினைப்பது போன்று அந்த நாட்டில் இருந்து பூர்வீகமாக வந்ததாக இருக்காது. இந்திய உணவுகளில் வடை, சமோசா, புட்டு, முறுக்கு, அல்வா, காரம் இப்படி பல உணவுகள் வலம் வருகிறது. ஆனால் இவற்றில் பல இந்தியாவில் இருந்து வந்ததில்லை. வேறு சில நாடுகளில் இருந்து இவை வந்தது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் நமது இந்திய நாட்டு உணவு என நம்பி கொண்டிருந்த பிரியாணியும் அடங்கும். பிரியாணி உண்மையில் எந்த நாட்டு உணவு? இதன் பூர்வீகம் என்ன? எப்படி இந்திய நாட்டுக்குள் வந்தது? மேலும் மற்ற உணவுகளின் பூர்வீகம் என்ன? இது போன்ற பல தகவல்களை இந்த பதிவில் அறியலாம். சிக்கன் டிக்கா மசாலா மிகவும் சுவையான உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்த உணவின் பெயரை பார்த்துவிட்டு இது ஏதோட வடநாட்டு உணவு என எண்ணி இருப்போம். ஆனால் இது வடநாட்டு உணவு கிடையாது. இது சுவிட்சர்லாந்து நாட்டின் உணவாகும். முதலில் அங்குதான் இந்த சுவைமிக்க உணவு அறிமுகமானது. பீட்சா இன்றும் பலரும் விருப்பமான உணவு பீட்சா தான். காலையில் ஒரு பீட்சா, மாலையில் ஒரு பீட்சா என அன்றைய சாப்பாட்டை அம்சமாக முடித்துக் கொள்கின்றனர். இந்த உணவின் பூர்வீகம் இத்தாலியாம். இந்த நாட்டில் இருந்துதான் பீட்சா பண்பாடு உலகம் முழுவதும் பரவியது. பிரெஞ்ச் ரைஸ் உருளைக்கிழங்கு நீள்வாக்கில் அறிந்து அதை பொரித்து எடுத்தால் அதற்கு பெயர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இதன் பெயரிலே இந்த உணவின் பூர்வீகம் உள்ளது. ஆமாங்க, இந்த உணவானது பிரெஞ்சு நாட்டில் தான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சமோசா அல்லது சமோசா என்று அழைக்கப்படும் இந்த மொறுமொறு உணவகம் பூர்வீகம் இந்தியா தான். அதே உணவானது கில்ஜி என்கிற ராஜவம்சத்தின் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின் தான் உலக அளவில் இது மிகவும் சிறப்பு பெற்றது. பாஸ்தா இந்த பாஸ்தா உணவானது இத்தாலி நாட்டின் பிரதான உணவாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் இது சீனா நாட்டின் பிரதான உணவு என நம்புகின்றனர். ஆனால் மார்கோவிலா என்கிற இத்தாலி நாட்டின் பயணி ஒருவர் தான் இந்த உணவை உலகமெங்கும் பரப்பினார் என வரலாற்று கூறுகிறது. ஃபார்ச்சூன் குக்ஸ் மிகவும் அற்புதமான உணவு வகைதான் இந்த ஃபார்ச்சூன் குக்ஸ் எனப்படும் ரகசிய குறிப்பு கொண்ட உணவு பொருள். இதிலுள்ள ரகசிய செய்திக்கு தான் இந்த உணவு மிகவும் பிரபலமாக மாறியது. சீனாவில் இது அதிக அளவு விற்கப்பட்டாலும் இதன் பூர்வீகம் அமெரிக்கா தான். பீனட் பட்டர் பிராட்டில் வைத்து சாப்பிடப்படும் இந்த உணவில் பூர்வீகம் கனடா நாடுதான். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர். வேர்க்கடலையை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த உணவின் தன்மை அறிந்துதான் இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சீஸ் கேக் நாக்கில் எச்சி ஊற வைக்கும் சுவை இந்த சீஸ் கேக்கிற்கு உண்டு. இந்த சுவைமிக்க கேக்கின் பூர்வீகம் கிரேட் நாடு தான். அதன் பின்னர் உலக நாடுகளில் மிகவும் பிரபலமாக மாறிவிட்டது. பிரியாணி என்றால் அது முஸ்லிம்களின் உணவு என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்ததுதான். குறிப்பாக முகலாய மன்னர்களின் ஆட்சியில் இது அறிமுகப்படுத்தப்பட்ட உணவாகும். ஆனால் இதற்கு முன்னர் பெர்சிய நாடுகளில் இந்த உணவை உண்டு வந்தார்களாம். ஆதலால் இதன் பூர்வீகம் பெர்சிய என ஆய்வுகள் சொல்கின்றன. நூடுல்ஸ் கடைகளில் புதுவித உணவாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நூடுல்ஸ் அறிமுகமானது. இந்த உணவின் பூர்வீகம் சீனா தான். அதன் பின்பு உலகமெங்கும் இது மிகவும் பிரபலமான உணவாக பார்க்கப்படுகிறது. எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி.